இப்போ பீட்ரூட் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் சேர்க்கறதுனா சேர்க்கலாம், அவங்க விருப்பம். அப்படின்னா பீட்ரூட் மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தண்ணி சரியா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டிருக்கோம். நம்ம வேக வைக்கணும். அப்படின்னு மஞ்சள் போட வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து கலர் வந்து பீட்ரூட் கலர் நமக்கு அப்படியே வேணும் அப்படின்றதுனால மஞ்சள் சேர்க்கலாம். டீ போட்டேன், டீ சாப்பிட்லான்ட்டு டீ சாப்பிட போகிறோம். நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நமக்கு நல்ல பீட்ரூட் வந்துருச்சு. சமயத்தில் தேங்காய் பூக்கள் கொட்டி கிளறப்போம். கிளறி சுவையான பீட்ரூட் ரெடி. பச்சை பயிறு குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம், இப்படிதான் இன்றைக்கி நமக்கு ரெண்டுமே நந்தி தான். இது பீட்ரூட்லாம் சாப்பிட்டு ரத்தம் ஓடும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தரலாம். பீட்ரூட் ஜூஸு செஞ்சு தரலாம், பீட்ரூட் பொரியல் செஞ்சு தரலாம். துருவி செஞ்சோமா நல்லாயிருக்கும்னு சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாவோ வர மிளகாவோ கிள்ளி போட்டு பூண்டு 2 தட்டி போட்டு இதனுடைய மாதிரி மண்ணில் விளைஞ்ச வாசம் வந்து வராமல் அதுக்காக தான் இந்த பூண்டு சீரகம் அதெல்லாம் சேர்த்துறது. அதுக்காக நல்லா பீட்ரூட்டை கழுவிட்டு துருவிட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நம்மளும் சாப்பிட்லாம். நம்ம வேலை செய்கிறோம் வீட்டில், நம்மளுக்கும் சத்து வேணும், பிள்ளைங்களுக்கும் சத்து வேணும், எல்லாத்துக்காகவும் தான் செய்யணும். சாப்பிட்டுட்டு முடிஞ்சது எஸ் ஆஃப் பண்ணிடலாம்.